இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் காம்பன்சேஷனோட எக்ஸம்ஷன் தான். ஒரு பர்சன் எப்போ விஆர்எஸ் வாங்கலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்கனைசேஷனில் கண்டினியூஸாக 10 இயர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, இல்லைனா அவரோட ஏஜ் வந்து 40 இயர்ஸ் கிராஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அவர் வந்து விஆர்எஸ் கிளைம் பண்ணலாம். ஸோ இது எந்த செக்டாரில் இருக்கோ அதிகமானு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் செக்டார் கம்பெனி, கவர்மெண்ட், இல்லைனா சென்ட்ரல், ஸ்டேட்டு இது மாதிரி செக்டார்ஸில் தான் இருக்கும். கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸில் இருக்கலாம், யூனிவர்சிட்டிஸ்லேயும் இருக்கும். ஆனால் ப்ரைவேட் ஆர்கனைசேஷனை நீங்கள் பார்க்க முடியாது, இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ ஒரு பர்சன் வந்துட்டு இந்த செக்ஷன் எக்ஸம்ஷன் இருக்கு இல்லையா, 10 of 10C இந்த செக்ஷன் வந்துட்டு லைஃப் டைமில் ஒன்ஸ் தான் அவர் யூஸ் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் எக்ஸம்ஷன் லிமிட் பார்த்தீங்கன்னா, அவர் விஆர்எஸ் காம்பன்சேஷன் ரிசீவ் பண்ணும்போது 5 lakhs தான் அது. ஸோ இப்போ ஒரு பர்சன் வந்து 8 lakhs ரிசீவ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க விஆர்எஸ் காம்பன்சேஷனாக, 5 lakhs தான் வந்து எக்ஸம்ஷன், மீதி 3 lakhs வந்து சேலரியாக கன்சிடர் பண்ணி டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போது ஒரு பர்சன் வந்துட்டு 10 இயர்ஸ் ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணிவிட்டு அவர் வெளியில் வந்துட்டார், திருப்பி இன்னொரு ஆர்கனைசேஷனில் அவர் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவர் இந்த செக்ஷன் யூஸ் பண்ணிவிட்டு 3 lakhs எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிட்டார். அடுத்த ஆர்கனைசேஷன் போகும்போது திருப்பி அவர் விஆர்எஸ் வாங்கும்போது அந்த ரிமைனிங் 2 lakhs அவர் கிளைம் பண்ணலாமான்னு பார்த்தா பண்ண முடியாது. பிகாஸ் ₹1 நீங்கள் எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணிட்டா கூட இந்த செக்ஷனில் நீங்கள் திருப்பி இதே செக்ஷன் உங்கள் லைஃப் டைமில் இன்னொரு தடவை யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்துட்டு யூஸ் பண்ணும்போது 10 of 10C எக்ஸம்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது செக்ஷன் 89 சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அரியர்ஸ் ஆஃப் சேலரி, அது உங்களால் கிளைம் பண்ண முடியாது. இது வந்துட்டு போத் ஓல்ட் அண்ட் நியூ ரெஜிமிலேயே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.